लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मद् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்ம ருக்ம व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தொழின்மேல் துயிலந்தாய் சீரா திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியே கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வருகையில் இன்றைக்கு 2456வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியில 11ஆம் திருமொழியிலே வரக்கூடிய 11ஆம் திருமொழியிலே 11ஆம் பத்திலே வரக்கூடிய முதல் திருமொழியினுடைய முதல் பாசுரம் 1005வது பெரிய திருமொழி பாசுரம். பெரியவர்கள் பெரியவாச்சான் பிள்ளை போல பலர் உரையேற்றிய இந்த பிரபந்தத்திற்கு அடியேனும் விளக்கம் சொல்வது என்பது மிகவும் பிழையுடையதாக இருக்குமோ என்று கருதினாலும் அவனருளால் அவன் தான் பணிந்து என்பது போல விளக்கங்களை ஏதோ எனக்கு அறிந்த வரையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பள்ளத்தூர் பழனியப்பனையா தன்னுடைய உரை நூலிலே குறிப்பிடுகிறார். பிரதிவாதி பயங்கர மனங்காச்சாரியும் அதையே கொள்வதாக சொல்லுகிறார். 10ஆம் பத்தினுடைய 10ஆம் திருமொழியுடைய 9ஆம் பத்தோடு திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்களிலே திவ்யதேச அனுபவங்கள் முடிந்து விடுகிறது. அதாவது 1004 பாசுரம் அதில் முடிஞ்சிருது. ஆனால் அதற்கு அப்புறமும் 964 பாசுரங்கள் அதோடு முடிஞ்சிருது. ஆனால் அதற்கு அப்புறமும் அவர் வேணும்ட்டு தான் ஒரு 80-85 பாசுரம் பாடியிருக்கிறாருன்னு நினைக்கிறோம்னு பள்ளத்தூர் ஐயாவும் சொல்கிறார். பிரதிவாதி பயங்கர வணங்காச்சாரியரும் சொல்லுகிறார். இது எல்லாமே பரகால நாயகி பிரிவாற்றலாமையால் பாடுகிற பாசுரங்களாக அமைந்திருக்கிறது இந்த முதல் திருமொழி. முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம்புள் மங்கையர்கோன் தூயோன் சுரமானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு காணல் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறை 1000 அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணிந்து அருள வேணும் துணித்து. இதோ 1005வது பாசுரம். குன்றம் ஒன்று எடுத்து ஏந்தி மாமழை அன்று காத்தவன் காத்த எம்மான் அறக்கரை வென்ற வில்லியார் வீரமே கொலோ தென்றல் வந்து தீ வீசும் என் செய்கேன். தென்றல் காற்றினுடைய இயல்பே மக்களுக்கு குளிர்வீழ்ச்சியை தருவது. தென்றல் என்றால் குளிர்ச்சியான காற்று. ஆனால் அந்த காற்று வந்து தீயை வீசுதே, நான் என்ன செய்வேன்? பிரிவாற்றாமையால் பாடும். கண்ணனுடைய திரு அவதார காலத்திலே இந்திரனுடைய கோபத்திற்கு ஆளான யாதவ பெருங்குடி மக்களை பெரும் மழையிலிருந்து கோவர்தனகிரியை தூக்கி அன்றைக்கு காத்து அதே ராமாவதாரத்திலே அறக்கரை கொள்வதற்காக வில்லம்பு ஏந்தி அனைவரையும் கொன்றவன். அந்த வீரத்தை என்னிடம் காட்டலாமா? இந்திரன் மேலே கோபப்பட்ட ராவணாதி மேலே கோபப்பட்டானா அவங்கெல்லாம் அவனுக்கு சரியான வில்லன். நான் அவனுக்கு அப்படியா? நான் உன்னையே நினைத்து ஏங்கி கொண்டிருக்கிற பெண் பிள்ளை அல்லவா? என்னிடமும் அந்த வீரத்தை காப்பாற்றுற மாதிரி தென்றலை அமிச்சு தீய வீச சொன்னால் நான் என்ன செய்வேன்? ராமாவதாரத்திலே அனுமான் சீதையை காண அசோகவனத்தில் நுழைந்து சீதையை காணுகிறார். சீதையை கண்டு எல்லாம் பேசி முடித்த உடனே கிளம்புற நேரத்தில் இலங்கையை துவம்சம் பண்ண வேண்டும் என்று அந்த அசோகவனத்துக்கு சுற்றி இருக்கிற பகுதிகளை எல்லாம் துவம்சம் செய்து அங்கேருந்து ராவணனுடைய படையிலிருந்து வந்த முக்கியமானவர்களை எல்லாம் கொன்று ராவணனுடைய சபைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே தீ வைக்கப்படுகிறது வாலில். அந்த தீ குளிர்ந்திருக்குமாறு செய்தாலாம் சீதை பெரிய பிராட்டி.
அப்படிப்பட்ட பெரிய பிராட்டி உடன் இருக்கும்போது கூட என் மீது இந்த தென்றலை தீ போல வீச செய்கிறானே, நான் என்ன செய்ய முடியும் என்று பரகால நாயகி பேசுவதாக பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார். தாயார் சீதை அனுமானுடைய வாளிலே நெருப்பு வைத்த உடனே அது சுடக்கூடாது என்று அக்னிக்கு ஆணையிடுகிறாள். அக்னி தேவன் அதை ஏற்றுக்கொண்டு வாளிலே வைக்கப்பட்ட நெருப்போடு அனுமார் இலங்கையை துவம்சம் செய்கிற அளவுக்கு அது குளிர்ச்சியாக இருந்ததாம் அனுமாருக்கு. அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. அப்படி தனக்காக வந்த ஒருவனுக்காக அக்னியை குளிர்ச்சியாக இருக்கும்படி செய்த தாயார் உன்னோடு தான் இருக்கிறாள். அவளாவது சொல்லக்கூடாதா, பாவம் இந்த பெண், அவள் மீது நீ தென்றலை நெருப்பு போல வீசுகிறாயே என்று கேட்கக்கூடாதா, நான் என்ன செய்வேன் என்று பரகால நாயகி திருவாற்றாமையால் பாடிய முதல் பாசுரம் 11ஆம் திருமொழியினுடைய 11ஆம் பத்தினுடைய முதல் திருமொழியினுடைய முதல் பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். குன்றம் ஒன்று எடுத்து ஏந்தி மாமழை அன்று காத்த எம்மான் அறக்கரை வென்ற வில்லியார் வீரமே கொலோ தென்றல் வந்து தீ வீசும் என் செய்கேன் காயேன வாச்சா மனசேந்திரிவா வியாப்தனாவா பிரகதேசுபாவாது கரோமியத்தில் சகலம்பர ஸ்ரீமன் நாராயணாயகி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோட ஏற்பட்ட போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா, காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.